அதாவது தெற்காசியாவில் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு சுற்றுலாத்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம். ஒரு காலத்தில் அமெரிக்காவோட போர், வறுமையோட கடை நிலையில் இருந்த நாடு தான் வியட்நாம். அந்த மக்கள் வீர தீரமாக போராடக்கூடிய மக்கள், அதே நேரத்தில் மிக அன்பானவர்கள். அதனால் என்னென்னா, ஏகப்பட்ட டூரிசம் இந்த 3 வருஷத்தில் வியட்நாம் டூரிசத்தில் எங்கேயோ போச்சு. ஏன்னா அதோட இடங்கள் 1 2 ஊர் கிடையாது. வியட்நாம் ஒரு பெரிய நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேடுகெட்ட ஊரில் இருந்து போகிறவனுக்கு அது பெரிய ஈர்ப்பாது. அந்த வகையில் என்ன ஆச்சுன்னா, இந்தியர்களை பெரிய அளவில் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிடுச்சு கடந்த 3 வருடத்தில். எது? வியட்நாம். நேற்று நடந்த நிகழ்வுன்றது லட்சத்தில் ஒரு நிகழ்வு. அது வேற வழியே கிடையாது. ஏன்னா கடலில் திடீர் கொந்தளிப்பு ஏற்படுது. அப்போ ஒரு நொடி அந்த போட் மேன் செய்த தவறு போட்டை கழட்டி விட்டு. Chóc luôn á, chứ không chết lắm, đậu mẹ chết lời luôn chứ không chết lắm. Má còn kẹt cái cổng nhiều lắm. Chết luôn. Có người Việt Nam mà nó ghép tùm lum mà. Quay lại trong clip thôi. இங்கே ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பாதுகாப்பாக தான் இருக்குது. மிகப்பெரிய அலை வந்திருக்கு. இப்படி ஆடும்போது அந்த போட்டோட டிரைவர் ஒரு நொடி இப்படி விளைக்கிறதுக்கு இப்படி விளைச்சிருக்கு, இப்படி விளைச்சிருந்துருக்கலாம், இல்லை இப்படி விளைச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு அப்படி பண்ணும்போது மேலும் மழை கவுத்துச்சு. செல்ஃபி பைத்தியம் முடிச்சு போய், வீடியோ பைத்தியம் முடிச்சு போய் தான் பல பேர் போகிறாங்க. சுற்றி பார்க்க டூரிஸ்டாக போகிறத தாண்டி அந்த வீடியோ எடுத்து போட்டாகணுன்றக்காக தான் பல பேர் போகிறாங்க. அதில் இப்படி தான் இருக்கும்போது இப்போ மொத்தமாக வீடியோ போட்டுருவாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். வியட்நாம் சுற்றுலாவுக்கு சென்ற பயணிகள் 32 பேர் பயணித்த ஒரு படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதில் 10 தமிழர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக அந்த விபத்தை பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது தெற்காசியாவில் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு சுற்றுலாத்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம். முதல்ல எல்லாம் தாய்லாந்து போவாங்க. ஆனால் இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் என்ன பண்ணுவான்னா, இவங்களா ஒரு கற்பனையில் இருப்பான், போய் பார்த்துருக்கவே மாட்டான் என்னென்னு நடக்குது, அந்த ஊர் எப்படி, மக்கள் எப்படின்லாம் இவனுக்கு தெரியாது. எவனா ஒருத்தன் கிளம்பி விட்டுருவான், தாய்லாந்துனா மசாஜ் ஃபிகரு அப்படின்னோடனே, ஐயோ தாய்லாந்தா போகிறீங்க, பதட்டமாயிடுவான். இவன் பதட்டமாயிடுவான். இவனுக்கு தாய்லாந்து எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ தாலை ஊற்று கூட இவனுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் தாய்லாந்தை பற்றி இவன் பதறுவான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியே செட் ஆகி ஹியூமன் கேட்டல்ஸ் மத்தியில் பரவி, பொம்பளைங்க மத்தியில் பரவி, தாய்லாந்தா உன் புருஷன் தாய்லாந்து போயிட்டு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி பரப்பி விட்டுருவாங்க. அப்படி இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தெரியாமல் ஏதோ போர்க்களத்துக்கு போகிற மாதிரி, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சும்மா போய் சொல்லி டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லி தாய்லாந்துக்கு போயிட்டு வந்து ஒரு த்ரில்லிங் பயணமாக பார்த்துட்டு மசாஜ் பண்ணிட்டு வர்றது இது வழக்கமாக இருக்கும். ஆனால் தாய்லாந்துக்கு குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஊர் தான் தாய்லாந்து. ஒரு சொர்க்க பூமி அது. குடும்பத்தோட குழந்தைகளோட சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடம், ஒரு அழகான நாடு தாய்லாந்து. ஆமாம், என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாத்துக்குமே, எல்லாமே எல்லா நாட்டிலையும் எல்லாம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இல்லையா? இப்போ நீங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் பக்கம் போங்க, தாய்லாந்தில் இருக்கிற பிள்ளைங்களோட இங்கே சுற்றிட்டு அவ்வளோ கேவலமாக இருக்குது. புரியுதா? பூரா ஷார்ட்ஸையும் முண்டா பனியனையும் போட்டு சுற்றிட்டு இருக்கு. தாய்லாந்தை விட இங்கே மோசமாக போயிட்டுருக்கு இப்போ. தாய்லாந்தில் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்காது. ஸோ இப்படி ஒரு இது போயிட்டு இருக்கும்போது என்னன்னா,
அந்த நேரத்தில் பூம் ஆனதான் எல்லாமே தாய்லாந்து செக்ஸ் டூரு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த நேரத்தில் வியட்நாம் வந்து புதிய பூமில் வாங்குது. ஒரு 3லேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா டூரிசத்தை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது ஒரு பூலோக சொர்க்கம் இது வியட்நாம். ஒரு காலத்தில் அமெரிக்காவோட போர் வறுமையோட கடை நிலையில் இருந்த நாடு தான் வியட்நாம். அந்த மக்கள் வந்து வீரதீரமாக போராடக்கூடிய மக்கள், அதே நேரத்தில் மிக அன்பானவர்கள். இந்த நம்ம ஊர் மாதிரி வந்து சீட்டிங்கு மரியாதை இல்லாதது, ஏன்னா இங்கே எவனையுமே மதிக்க மாட்டான். இந்த மாதிரி கேடுகெட்ட தன்மையெல்லாம் அங்கே பார்க்க முடியாது. அவ்வளோ மரியாதையான ஊர் தாய்லாந்துக்கு அடுத்து. டூரிஸ்ட்டை வரவேற்பதில் தாய்லாந்து கம்போடியாவுக்கு அடுத்து வியட்நாம். அதனால் என்னென்னா ஏகப்பட்ட டூரிசம் இந்த 3 வருஷத்தில் வியட்நாம் டூரிசத்தில் எங்கேயோ போச்சு. ஏன்னா அதோட இடங்கள் வந்து 1-2 ஊர் கிடையாது. வியட்நாம் வந்து ஒரு பெரிய நாடு. அது பெரிய நாடு அப்படின்னா நம்ம நாடு அளவுக்கு இல்லை, சின்ன நாடு கிடையாது. அது ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இருக்கு. 5 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு 5 சிட்டிஸில். வந்து தமிழ்நாட்டில் கூட அவ்வளோ இருக்காது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்த்தா கூட ஒரு 5 ஏர்போர்ட் தான் வரும், 3 ஸ்டேட்டையும் சேர்த்து. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டி கிடக்கும் இயற்கையோட சொர்க்கம், மரியாதை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டார் ஹோட்டலில் இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் ரெண்ட் 2500 ரூபா. நம்ம ஊரில் ரோட்டில் எடுத்து ஹாலோ பிளாக் வச்சு கட்டி வச்சுருக்கான். சேலத்தில் லாட்ஜு, இந்த இங்கே தாம்பரத்தில் கட்டி வச்சுட்டு ஓனர் கால் மேலே கால் போட்டு ஒரு 15 பவுன் செயினை போட்டு உட்காந்துருப்பான். ஏதோ என்ன அந்த ஊருக்கே ராஜா மாதிரி. அவங்க வந்து அவ்வளோ கோடிகளை போட்டு கட்டி வச்சுட்டு ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கும் பீச் ஓரத்தில் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் 3000 ரூபாய்க்கெலாம் ரூம் கிடைக்கும். 20வது மாடி 25வது மாடியில் சி வியூவில். ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு எப்படின்னா நியாய தர்மம் உள்ள ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. சுத்தம்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கும். ரைட் ஹேண்ட் டிரைவ், அதாவது பொது ஒழுக்கம் ரொம்ப அதிகமாக பயங்கரமாக இருக்கும். மக்கள் ஒழுக்கமானவர்கள், அரசு ஒழுக்கமான அரசு, தூய்மையான அரசாங்கம், லஞ்ச ஊழலற்ற இந்த கேடுகெட்ட ஏமாற்று வேலை இங்கே இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட ஊர் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேடுகெட்ட ஊர்ல இருந்து போறவனுக்கு அது பெரிய ஈர்ப்பா தெரியும். அந்த வகையில் என்ன ஆச்சுன்னா இந்தியர்களை பெரிய அளவில் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிடுச்சு கடந்த 3 வருடத்தில். எது? வியட்நாம். வியட்நாமில் வந்து நிறையா ஹோசிமின் சிட்டி இருக்கு ரைட்டா, அது வந்து சிட்டி. நிறைய ரூரல் ஃபியூகோன்னு ஒரு தீவு இருக்குது, அங்கே தான் இப்போ நடந்தது. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கும். தீவுகள் பராமரிப்பு அந்த தீவுகளில் எல்லாமே கவர்மெண்ட் தான், பாதுகாப்பு எல்லாமே பக்காவாக இருக்கும். சரி சரி. நேற்று நடந்த நிகழ்வுன்றது லட்சத்தில் ஒரு நிகழ்வு. அது வேற வழியே கிடையாது. ஏன்னா கடலில் திடீர் கொந்தளிப்பு ஏற்படுது. அப்போ ஒரு நொடி அந்த போட்மேன் செய்த தவறு போட்டை கவிழ்த்தி விட்டுருது. போட்மேன் செய்த தவறுன்னு அதான் போட்மேன் செய்த தவறு அப்படின்னா திடீர்னு மெகா அலை வருது. சரி. அப்போ போட்டை வந்து பெரிய அளவில், ஆனால் நீங்கள் போட்டோட டிசைனு கப்பலோட டிசைன் எல்லாமே நீங்கள் என்னதான் புரட்டி போட்டாலும் கவராது, திருப்பி ஒரு பொசிஷனுக்கு வந்து எந்திரிச்சு வந்துடும். ஆனால் அதுக்காக தான் வந்து என்னென்னா அந்த சேஃப்டி ஆப்ரான்ஸ் எல்லாம் போடுறது, புரியுதா? போட்டால் நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்தீங்கன்னா கூட மிதந்துகிட்டே கிடப்பையும் உங்களை காப்பாற்றிடலாம். இவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதி மேற்பட்டவர்கள் அந்த ஜாக்கெட் போடலை. அப்போ தண்ணிக்குள்ளே விழுந்தோன்னா இது பண்ணியிருந்திருக்காங்க. சில பேர் சேஃபர் ஜாக்கெட் போட்டாலும் அவ்வளோ பெரிய அலையில் உள்ள நீங்கள் நீரில் உயிரிழப்புன்றது ஒரு நொடி தான். தீலையும் வந்து இதுலேயும் ஒரு நொடி தான். எப்படின்னா கப்புன்னு மூக்குள்ளே தண்ணி போச்சுன்னு வைங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியாது, கப்புன்னு போட்டு ஹார்ன் இழுத்துச்சுன்னா மூச்சு நின்று போயிடும். இப்படித்தான் இறப்பு நடந்திருக்கு. அதில் திடீர்னு தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே மூக்குள்ளே தண்ணி ஏறிச்சுன்னா, கடல் தண்ணி ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே திக்கு முக்காடுவீங்க. அடுத்து திருப்பி என்ன பண்ணுறது அந்த பதட்டத்தில் திருப்பி தண்ணி ஏறிச்சுன்னா இங்கே ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பாதுகாப்பாக தான் இருக்கு.
ஒரு மிகப்பெரிய அலை வந்திருக்கு. இப்படி ஆடும்போது அந்த போட்டோட டிரைவர் வந்து ஒரு நொடி இப்படி வளைக்கிறதுக்கு இப்படி வளைச்சிருக்கு, இப்படி வளைச்சிருந்துருக்கலாம், இல்லை இப்படி வளைச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு அப்படி பண்ணும்போது மேலும் அலை வந்து கவுத்தி விட்டுருச்சு. ராட்சத அலையில சிக்கிடுச்சு. ஆமாம், ராட்சத அலையில் ஹியூமன் எரரும் சேர்ந்தது தான் இந்த விபத்து. ஸோ உடனடியாக அங்கே இருக்கிறவங்க உடனடியாக மீட்பு. நீங்கள் வந்து தண்ணியில் மூழ்கினவங்க வந்து உடனடியாகன்றது வந்து ஒரு நிமிஷம்தான் உடனடியாக மீட்கிறதுன்றது. அதை தாண்டினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கால நிமிஷத்தில் ரீச் ஆக முடியாது. நீங்கள் ஒருத்தருக்கு மூச்சுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா ஒரு நிமிஷம் மூச்சு அடக்கிட்டு இருக்க முடியும், அவ்வளோதான். புறை ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணீங்க, உடனே உங்களே காப்பாற்றி தண்ணீர் எடுத்து உங்களுக்கு எல்லாம் பண்ணணும். அதை பண்ணுறதுக்குள்ள இவங்க ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் டைம் ஆயிருக்கு. 400 மீட்டரில் தான் இருக்கு. அவங்க வண்டி எடுத்துகிட்டு அடுத்து வர்ற டைமுக்குள்ளே கரை தெரியற தூரம்ன்றாங்க, கரையிலேருந்து பார்க்க முடியுது. ஆமாம், தெரிஞ்ச தூரத்துலேயும் அவங்க வந்து காப்பாற்றப்பட முடியல, அதில் இறந்துருக்காங்க. இது சுற்றுலாவில் வந்து இது யாரை குறை சொல்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை பாதுகாப்பாக இருந்திருக்கணும். ஆனால் விசாரணை நடக்கும் இல்லையா சார்? இதில் விசாரிப்பாங்க இல்லையா? அடுத்து விசாரிச்சு என்ன பண்ண போகிறீங்க? எப்படி நடந்ததுன்றதை நான் சரி, அது இனிமே அது போன்று நடக்காமல் தடுப்பதற்கு அந்த விசாரணை உதவும் தவிர செத்தவனுக்கு எந்த வகையிலும் அது பிரயோஜனம் இல்லை. புரியுதா? ஸோ விசாரணை நடக்கும். இனி அடுத்த முறை விபத்து வேற மாதிரி நடக்கும். புரியுதா? இதுதான் இயற்கை. இதில் விசாரித்து போட் அவர் லெஃப்டில் திருப்பிட்டார், அதனால தான் இருந்துச்சு. இனிமேல் இந்த மாதிரி தண்ணி வரும்போது லெஃப்டில் திருப்பக்கூடாதுன்னு வாங்கி இனி யாரும் திருப்ப பண்ணாங்க. அடுத்த அலை வந்து ரைட்டில் வரும், இல்லை வேற ஒரு ரூபத்தில் வரும். அதெல்லாம் இயற்கையில் சொல்ல முடியாது. நம்ம நாட்டிலலாம் வந்து குத்து மதிப்பில் ஓடிட்டு. இப்போ நீங்கள் வந்து இந்த விவேகானந்தா ராக்கில் பார்த்தீங்கன்னா கொடூரன்களாக இருப்பாங்க இங்கே. யார் பலரும், எல்லாரையும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்களே, ஏற்றி இறக்குறாங்க பாருங்கள் ஆட்களை, அவங்க நடந்துக்கிற விதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். டூரிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டான். இதை கைதிகளை வந்து ஜெயிலேருந்து கூப்பிட்டு போகிற மாதிரி பண்ணுவான். உள்ளே போ, அங்கே நில்லு, இங்கே நில்லு, இதை போடு, அதை போடு அப்படின்னு கொடுமைப்படுத்துவாங்க. புரியுதா? ஆனால் அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அதை எப்படி எந்த தன்மையோட எந்த மரியாதையை கொடுக்க மாட்டேறான் இங்கே விவேகானந்தா ராக்கில். நீங்கள் போனீங்கன்னா உள்ளே போயா, இல்லை போ, நீ ஆமாம் அங்கே நீ என்ன காட்டு மேடம் மாநாடம் அமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேடு கேட்டவனுக்காக இங்கே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை, போகிறவனுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அனுபவம் உண்டு. அவங்க ரஃப்பாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. 75% அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. 10 பேரில் 7 பேர் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. காட்டுத்தனமாக பேசுவாங்க, ஒரு இதுத்தனமாக ஒரு ஏதோ ஆடு மாடை விரட்டுற மாதிரி. அவங்களெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே கிடையாது இன்றைக்கி வரைக்கும். இந்த மாதிரியான ஒரு நாட்டில் இருந்து அங்கே போகிறப்ப அங்கே அவ்வளோ மரியாதை கொடுக்கும்போது எல்லோரும் ஃபாரின் டூரில் குறிப்பாக இந்த மாதிரி நாடுகளுக்கு போகிறது வழக்கம். ஸோ இப்போ இது வந்து என்னென்னா திட்டமிட்டு நடக்கிறது கிடையாது. இவ்வளோ நாள் அப்படி கிடையாது. இந்த தீவு பகுதி சார், இவங்க இப்போ இறப்பு நட இவங்க போனது வந்து இது டனாங்கில் இல்லை, டனாங் வந்து நடு சரி இதில் இருக்குது. இது வந்து ஃபியூகாங்னு சொல்லிட்டு மேலே இருக்க தீவு கூட்டம். அது ஒரு தனி இது ஃபுல்லாக தீவு, கடல், கடற்கரை, ஸ்டே, உணவு, இந்த மாதிரியான ஒரு சுற்றுலா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்த் இண்டியன்ஸாக தான் இருப்பாங்க. 100 பேர் சுற்றிட்டு இருக்காங்கன்னா 60-70 பேர் இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸ் வந்து சமீப காலமாக கடந்த 3-4 வருடங்களாக ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் எதுனா வியட்நாம் தான். ஸோ அதனால தான் எல்லாரும் அங்கே போகிறாங்க. இது எதிர்பாராமல் நடந்த விபத்து. இதுக்கு வந்து யாரையும் திட்டமிட்ட காரணம்லாம் சொல்ல முடியாது. அந்த அரசு மாதிரி ஒரு தூய்மையான அரசை, நேர்மையான அரசை, ஒரு சுகாதாரமான பாதுகாப்பான அரசை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இல்லை, பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க அந்த வண்டியில் பயணிக்கும் பொழுது, போட்டில் போகும்பொழுது அவங்களுக்கான பாதுகாப்பு உடைய அணிஞ்சிருக்காங்களான்னு உறுதிப்படுத்திருக்கலாமே. அப்படி அதுதான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு விசாரணையில் பாதுகாப்பு உடைய அணியாம மாதிரி தான் ஃபோட்டோவில் தெரியுது. ஆமாம், அதில் ஒரு நபர் பேசியிருக்காரு. அதுலேருந்து தப்பித்து வந்த நபரில் ஒரு நபர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இந்த பாதுகாப்பு உடைய அணியாமல் இருந்தாங்க. அதுதான் இவங்க ஏன் அணிய வைக்கல? அப்போனா வந்து இவங்க ஏன் அணிய வைக்கலைன்னா, அவங்க வந்து இப்போ நம்ம தாய்லாண்டில் போனாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் போட்டு ஏறினீங்கனாலே உடனே அந்த இதை கொடுத்துருவாங்க. அதில் சமரசம் இருக்கக்கூடாது, இல்லை கொடுத்துருவாங்க. அவங்க போட்டுட்டு உட்காந்துருவாங்க. அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு ஒரு அழகான ஒரு பெரிய போட்டாக இருக்கும். சரி. பெரிய போட்டாக இருக்கும்போது அதில் வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம வந்து ஆட்கள் வந்து எந்த வட்டத்துக்குள்ளே அடங்காதவன். புரியுதா உங்களுக்கு? இவங்க என்ன குழந்தையா பின்னாடியே சுற்றிட்டு சரி. ஒரு டிரைவர் இருப்பார். சரி, எதுவா இருந்தாலும் நம்ம அதுக்காக ஒருத்தனுக்கு ஆள் போட்டேன் போடுங்க ட்ரெஸ் போடுங்க மாட்டுங்க பட்டன் நாலு மாலும் இருந்ததா சொல்றாங்க. கவனிச்சிருக்கலாமேன்றாங்க. 4 பேர் தான் கவனிச்சு. அதாவது நீங்க என்ன இருக்கவே கூடாது, சமரசமே பண்ணக்கூடாது. புருஷனே கட்டுப்படுத்த முடியல, அப்புறம் மாலுமி எப்படிங்க கட்டுப்படுத்துவான்? செல்ஃபி போடணும், இதை போடணும், ரீல்ஸ் போடணும் அப்படிங்கும்போது புருஷன் கட்டுப்பாட்டிலே பொண்டாட்டி இல்லை பாதுகாப்பு உயிர் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும். இருக்கணும்ன்றது. இறக்கியே விட்டுருக்கலாம், இறங்கி போங்க, ஏற வேண்டாம், அப்படி பயணம் வேண்டாம். அப்படி அவங்க பார்க்கும்போது பண்ணா தானே. நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு ஜட்டி போட்டு தான் இதுக்குள்ள வரணுன்றாங்க. நீங்க கையில கேட்டு வண்டியில் ஏறிடுறீங்க. போட்டிருக்கீங்களா? ஆமாம் போட்டிருக்கேன். செக் பண்ணி ஏற்றிடுறாங்க. ஆனால் அந்த பக்கம் திரும்ப சரட்டுன்னு கழட்டி போட்டிங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? வந்து ஒவ்வொருத்தையும் இதாக பார்த்துக்கிட்டா இருக்க முடியும். மாட்கள் அப்படி தானே, எதை வீம்புக்கு செய்யக்கூடாது அதான் செய்வான். ஏன்னா இப்போ ஸ்பெஷல் அப்புறம் போடு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தான் போய் அவங்க வண்டி ஓட்டவும் போவான். கூட 2 நிற்பாங்க, பின்னாடி நிற்பாங்க, நடுவில் உட்காந்துருக்காங்க. இல்லை அவங்களாம் அங்கேயும் போட்டுருவாங்க. இவனை ஒவ்வொருத்தனையும் பார்த்துட்டே இருக்க முடியுமா? டக்கு டக்குன்னு அதை கழட்டிட்டான் பாரு, இந்த இங்கே பாரு கழட்டான் பாரு அப்படின்னு. அவங்க செல்ஃபி பைத்தியம் முடிச்சு போய், வீடியோ பைத்தியம் முடிச்சு போய் தான் பல பேர் போகிறான். சுற்றி பார்க்க டூரிஸ்டாக போகிறத தாண்டி அதை வீடியோ எடுத்து போட்டாகணுன்றக்காக தான் பல பேர் போகிறான். அதில் இப்படி தான் இருக்கும்போது இப்போ மொத்தமாக வீடியோ போட்டுற வேண்டியதான். நிறைவான கேள்வி, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த அரசு சார்பாக ஏதாவது உதவி கிடைக்குமா சார்? அந்த அரசு சார்பில் ஒரு உதவியும் கிடைக்காது. ஏதோ கொடுக்காமையும் போகலாம். இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாடியை ஏற்றி அனுப்பிவிடுவாங்க. அதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொண்டு வந்து ஊரில் இறக்குறதுக்கே ஒரு பாடிக்கு 3 லட்சம் 4 லட்சம் ஆகும். அதை வேணால் அந்த கவர்மெண்ட் ஏதோ ஈஸியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணும். இந்தியன் கவர்மெண்ட்டு எம்பசியும் அதை போஸ்ட்மார்ட்டம் அவங்க தான் பண்ணணுமா? சட்டப்படி? ஆமாம், அவங்க தான் பண்ணணும். அந்த நாட்டில் எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டு கொஞ்சம் காசை போட்டு பாடியை கொண்டு வந்து இங்கே இறக்கி விடுவாங்க. இதுதான் பண்ண முடியும். தனியார் டூர் போகிறவங்களுக்குலாம் வந்து அந்த நாட்டில் ஏதாவது நஷ்டஈடு கொடுப்பாங்க, கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கம்யூனிச நாடு, நியாய தர்மப்படி ஏதாவது பண்ணணும்னா பண்ணுவாங்க கட்டாயம். சரிங்க சார், நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.